சலோங்கி, டிசிபி சித்திரலி எல்லாம் என் முன்னாடி ஒரு ஆளே இல்லைன்னு நீங்க சொன்னீங்களாமே. உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா நினைக்கிறீங்களா? சார் 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 நான் பெரிய ஆளுதான். அப்படியா? கேட்டீங்களா? ஆமா, என்னன்னு கேளுங்க. அவரு சொல்றது சரிதானே? என்ன விட ஒரு திறமையானாரா? நீ சொல்லு. They call me சித்ரோலி. சார், they call you by so many other names also. உங்களை இன்னும் எவ்வளவு பேர் வச்சு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு அது தெரியுமா? அப்படியா? என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? சார், கேட்டா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. பரவாயில்ல, ஆகட்டும். சொல்லுங்க. சார், கேட்டா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. நான் முன்னாடி இருக்கும்போது சித்ரோலி, இல்லன்னா சிடுமூஞ்சி. சிடுமூஞ்சியா? இல்ல, இது இது ஒரு பேரு உங்களோடது. வேற? வேணாம் சார், விடுங்க. கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏற்கனவே நான் வருத்தப்பட்டுட்டேன். இனி கேட்டா ஒண்ணு ஆகாது. சொல்லுங்க. 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 சரி, நீங்க கேட்டதான் அடங்குவீங்கன்னா நான் சொல்றேன். டிசிபி உயிர் கொல்லி, மூளை இல்லாத முட்டாள், மேல் மாடி காலி, முந்தா நேத்து பிரியாணி, மூளை இல்லா முண்டம், நாத்தம் எடுத்த சாக்ஸ். இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஒன்னு இருக்கு. அதையும் சொல்லிருங்க. அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சார், உங்க மனசு உடைஞ்சு போகும், விட்டுருங்க. உடைஞ்சா உடையட்டும், அதான் சுக்குநூறு ஆயிருச்சே. ஒன்னே ஒண்ணுதான் சார், வால் இருந்த பல்லி. இந்த பேரை வச்சது யாரு? வேணாம், விடுங்க சார். ஓ, இவர் தானா? சலங்கி, நான் வாழருந்த பள்ளியா? இல்லையே. சொல்லு. ஆமா, உண்மைதான். நீங்க வால் அருந்த பள்ளி தான். எப்ப பாரு துடி துடின்னு துடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. உங்களை ஏன் வால் அருந்த பள்ளின்னு சொல்றேன் தெரியுமா? எத்தனை தடவை நான் வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்களே. பள்ளியோட வால் மாதிரி தான் நானும். சரி விடு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு மூளை இருக்கா சொல்றீங்களான்னு பாக்குறேன். கேளுங்க. சலோங்கே, வேணாம், விடு, அப்புறம் மாட்டிப்ப. சரி சரி, நீங்க கேளுங்க. சரி, ஓகே. சாயந்தர வேளையில ஒரு ஏர்போர்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆளு மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. தரையில. எங்க இருந்து விழுந்தா? மேல இருந்து. எவ்வளவு அடி உயரத்துல இருந்து விழுந்தான் அது தெரியாது. ஆனா அவன் உடம்புல 110 எலும்பு உடைஞ்சு போச்சு. எவ்வளவு? 110. நம்ம உடம்புல எத்தனை எலும்பு இருக்கும்? 206. 206. திறமையான ஆளு தான். அதான் தெரியுமே. அந்த பொணத்தோட பாக்கெட்ல இருந்து ஒரு டிக்கெட் கிடைக்குது. ஒரு ஏர்லைன்ஸோட டிக்கெட். அந்த ஆள் ஏதோ ஃபிளைட்ல போய்கிட்டு இருந்திருக்கான். எந்த ஏர்லைன் சார்? ஓஹோ, ஆன்சர் வேணுமா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த நேரம் வானத்துல பார்த்தோம்னா 10-12 ஃபிளைட் பறந்துகிட்டு இருந்தது. வேற வேற ஏர்லைன்ஸ். ஆனா டிக்கெட் ஒரு ஃபிளைட்டோடது தானே. முதல்ல கேளுங்க. அப்ப வானத்துல பறந்துகிட்டு இருந்த எல்லா ஃபிளைட்டும் ஒன்னதான் சொன்னாங்க. அவங்க பேசஞ்சர் யாருமே காணாம போகல. யாரும் கதவை திறக்கவே இல்ல. யாரும் ஃபிளைட்ல இருந்து குதிக்கவே இல்ல. யாராவது கதவுல கைய வச்சாலே பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா? அப்போ சாலங்கி ஐயா, இந்த வாழருந்த பள்ளி உங்ககிட்ட கேட்கிற கேள்விதான் ஏசிபி சார். அந்த ஆளு ஃபிளைட்ல இருந்து குதிக்கவே இல்லைன்னா எங்க இருந்து வந்திருப்பான்? எங்கிட்ட ஏன் பாக்குற? வாயை கொடுக்காதன்னு அப்பவே சொன்னேன்ல. சரி சரி, 2 பேரும் ரொம்ப மூளையை போட்டு குழப்புறீங்க. அதனால உங்களுக்கு 3 ஆப்ஷன் தர்றேன். 1, இந்த ஆள் ஏதாவது ராக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2, இவனை யாரோ பேராசூட் மூலம் கீழே தள்ளியிருக்காங்க. இல்ல, அப்ப ஆப்ஷன் நம்பர் 3, இந்த ஆள் ஏதோ ஃபிளைட்ல தான் பறந்திருக்கான். ஆனா எப்படி வெளியில வந்தாலும் தெரியல. இதுக்கான பதில் எனக்கு சீக்கிரமாவும் உடனே வேணும். புரிஞ்சுதா? இதுக்கு மட்டும் சாலங்கி நீ பதில் சொல்லல, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். நான் வாழருந்த பள்ளியா? துடிக்க விடுறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆளோட பாடி யார் கையிலயோ சிக்கிச்சு. அப்ப பாடி ரொம்ப கூலா இருந்துச்சு, பனிக்கட்டி மாதிரி. அது எப்படி குளிரா இருக்கும்? யோசியா. எனக்கு உடனே பதில் வேணும், அதுவும் சீக்கிரமா வேணும். இல்லன்னா அவ்வளவுதான், சிஐடி விட்டு தூக்கிடுவேன்.
இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இவங்கிட்ட உன் திறமைய காமிக்காதேன்னு. பாத்தியா என்ன ஆச்சுன்னு? இப்ப பாரு, எல்லாரையும் கதிகலங்க வச்சுட்டான். அத பாத்தீங்கல்ல, எல்லாருக்கும் பெரிய வேலை கொடுத்துட்டேன். நீங்களும் யோசிங்க, அந்த ஆளு எங்க இருந்து விழுந்திருப்பான்? எபிசோடு முடியும் போது நான் சரியான பதில சொல்றேன். அது வரைக்கும் இன்னைக்கு கதையை பாருங்க. பாஸ், தண்ணி. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே உட்காரலாமா? ஐம் சாரி, நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். புரியல. புரிய வைக்கிறேன். நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது நான் தான். நீங்களா? நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த டீலே என் கூட தான். அது அந்த பாக்கெட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஆனா எனக்கு தேவையான பொருள் உங்ககிட்ட இருக்கு. இந்தாங்க. சரி, மற்ற பொருள்லாம்? இங்க பாருங்க, அது விஷயமா தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். பட் அது பாசிபிளான்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நம்ம வேலையில எந்த பொருளும் சுலபமா கிடைக்காது. அப்புறம் டைம்க்கும் ஒரு வேலை இருக்கு. சரியான நேரத்துல வேலை முடியலனா அதுக்கான பலனும் கிடைக்காது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். 2 நாள். உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அந்த 2 நாளுக்குள்ள எனக்கு எல்லா பொருளும் வேணும். சரிங்க, நான் 2 நாள்ல ஏற்பாடு பண்றேன். குட். அப்புறம் எனக்கான பேக்கெட். இங்க வேண்டாம். ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். Till then, see you.
எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு நேரமா கால் பண்றேன், ஏன் போன் எடுக்கல? இங்க பாரு, நான் டிரைவிங்ல இருக்கேன். ஏன் ஒரு செகண்ட் கால் எடுத்து பேச முடியாதா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் வேலை விஷயமா வெளியில போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? நீங்க ஓகேவா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, எப்ப வீட்டுக்கு வரீங்க? நான் வேலை விஷயமா வெளியில போறேன். இங்க பாரு, நான் மறைஞ்சு மறைஞ்சு வாழ விரும்பல. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை எடுக்க தான் போறேன். என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அனுராக், அனுராகோட கார்ல இருந்து இந்த கன் கிடைச்சது. ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. எஸ் சார். என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? நான் இந்த வழியா என் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். அப்போதான் சார் நாங்கள் அந்த காரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறத பார்த்தோம். நாங்கள் பயந்துட்டோம், டென்ஷன் ஆயிட்டோம். அந்த டிரைவரை கூட நாங்கள் திட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஆள் நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த காரு எதிரில் வந்த கார் மேலே மோதிருச்சு. சார் இதுதான் சார் நடந்துச்சு. அப்புறம் சார் இதெல்லாம் அந்த காரோட தப்பு தான் சார். அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்ட் தானா? சார் இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. என் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க சார். அதனால தான் நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். உங்க ஹஸ்பண்டை கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கொஞ்ச நாளாவே என் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுவேன் மிரட்டல் வந்துச்சு. யாரோ அவரோட உயிர் எடுக்க ட்ரை பண்ணாங்க சார். யாரு? அவரை கொல்லணும்னு நினைச்சது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், ஆனா என் ஹஸ்பண்டுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மிரட்டல் கால்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு சார். சரி, அப்படி மிரட்டல் கால் பண்ணாங்கல்ல, அவங்க எப்போவாவது உங்க ஹஸ்பண்டை தாக்கவோ காயப்படுத்தவோ முயற்சி பண்ணியிருக்காங்களா? எஸ் சார். சார் அவங்க என் ஹஸ்பண்டோட டென்டல் கிளினிக் கூட நாசம் பண்ணிட்டாங்க சார். டென்டல் கிளினிக்கா? அப்படின்னா உங்க ஹஸ்பண்டு டென்டிஸ்டா? எஸ் சார், அனுராக் ரொம்ப பெரிய டென்டிஸ்ட் சார். இங்க பாருங்க, எந்த ஆளால இந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த நபர் இறந்துட்டாரு. அவர் இவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவர் உயிருக்கு ஆபத்து வந்திருக்காதுல்ல? சார் அது எனக்கு தெரியாது சார், பட் என்னையும் கொஞ்சம் நம்புங்க சார். சார் என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி எதையோ பார்த்து கத்திட்டு இருந்தாரு சார். அப்புறம் அது நானும் கேட்டேன் சார். நீங்க கேட்டீங்களா? எப்படி? சார் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நான் அவர் கூட ஃபோன்ல இருந்தேன். ஓ சார், ஆ, அனுராகோட மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு. மொத்தமா உடைஞ்சிருக்கு சார். ஃபோன் நம்பரோ மெசேஜோ எதுவுமே தெரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட சிம் கார்டை எடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும். எஸ் சார். அப்புறம் இந்த இன்னொரு பாடியை பற்றி ஏதாவது தெரிய வந்துச்சா? சார், நான் காரையும் சரௌண்டிங்கையும் செக் பண்ணிட்டேன் சார். ஃபோனோ ஐடியோ எதுவுமே கிடைக்கல சார். அப்படியா? காரோட பேப்பர் டீட்டெயில்ஸ்? சார் அதுவும் இல்லை சார். சலங்கி, இறந்து போனவரோட மனைவி அவங்க ஹஸ்பண்ட் கொல்லப்பட்டாருன்னு சொல்றாங்க. ஆமா சார், அவங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஆனா கொலை பண்ணது யாரு? சார் தான். சார் ஒரு கார் வந்து இந்த காரை மோதிருச்சு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மை. அப்புறம் நாங்க ஏன் பொய் சொல்ல போறோம்? சலோங்கி சார், நீங்க இந்த கேஸ சரியாவே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இவரோட கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு சாவு கன்ஃபார்ம்ன்றது கார் ஓட்டிட்டு போன இவருக்கு தெரியாது. இவர் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது வேகமா ஒரு கார் வந்துச்சா, அந்த காரு இவரோட காரை பயங்கரமா மோதிச்சு. எனக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க காலை வேணா தொட்டு கும்பிடுவா? ஏன் காலை தொடுறீங்களா?
சார் நீங்க என்ன விட வயசுல பெரியவர் சார். சாலோங்கே என்ன ஆச்சு? ஏன் இப்படி உளர்ற? கொலகார எங்க? நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ, சார். சார் கொலகாரன் தான் அந்த பக்கம் உங்க முன்னாடி படுத்திருக்கானே. என் கண்ணுக்கு கொலகாரனே தெரியலையே. சார் இவருக்கு சிரிப்பேறியா அலேரியா நோய் வந்திருக்கு சார். ஒரு உடம்புக்குள்ள 2 ஆளு சார். ஒருத்தர் சிரிக்கிறாரு, இன்னொருத்தர் அழுகிறாரு. கொலகார எங்க? கொலகார எங்க? சார் நான் வேணும்னா விலைக்கு சொல்லவா சார்? இதுல ஒரு பாடி தான் கொலகார. ஒரு பாடி கொலகார. கொலகாரன் டெட் பாடி ஆகி எங்க போய் ஒளிஞ்சாலும் சரி, கொலகாரன் தான். வசீகரா என் நெஞ்சினிலே உன் பொன்மடியில் தூங்கினால் போதுமடி. சார் இதுதான் கொலகார. பாரியா? ஐயோ சார் இவருக்கு சிரிப்பேரியாவும் மலேரியாவும் சேர்ந்தே வந்துருச்சு சார். சார் அந்த பாடி என்ன பார்த்து சிரிக்குது சார். கொலகார எங்க? அப்போ இவன் கொலகாரன் இல்லையா? இல்ல, இவன் கொலகாரன் இல்ல. ஆனா காரை ஓட்டிட்டு வந்தவன் இவன் தான். சார் இவன் கார்ல உட்காரும் போதே செத்து போயிருக்கான் சார். என்னது? இந்த பாடி அழுகவே ஆரம்பிச்சிருச்சு, முகத்தோட ஷேப்பே மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் 4-5 நாளைக்கு முன்னாடியே பாடி ஆயிட்டான் சார். அது செத்து போன ஒருத்தனால கார் எப்படி ஓட்ட முடியும்? அதெல்லாம் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். நீங்க தானே சார் சிஐடி ஆபீசர்ஸ். கொலகார எங்க? என் பாக்கெட்ல இருக்கான். திரும்ப திரும்ப அதையே உளறிக்கிட்டு கொலகார எங்க, கொலகார எங்க? சார் ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க சார். செத்து போன இவன் எப்படி சார் காரை ஓட்டினா? சார் டாக்டர் சார் நம்ம மூளையை போட்டு கொஞ்சமாவா குழப்பினாரு. மூளையெல்லாம் ஃப்ரை பண்ணி திருண்டாரியா. வர வர சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிராமா பண்றாயா. சார் அவரோட வயசு அதிகமாக அவருக்கு காமெடி பண்ற அந்த பழக்கம் கூட அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சர்க்கஸ்ல இருப்பாயா. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வேலையை முடிச்சிட்டாரு சார். உடஞ்சி போன போன்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கொடுத்தான் சார். சார் ஆ. சொலங்கி சார் இந்த சிடி கொடுத்தாரு. இதுல யார் குரலாவது இருக்கா? ஆமா சார், அனுராக யாரோ போன்ல மிரட்டி இருக்காங்க. அந்த மிரட்டல அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. வாமா கேட்கலாம். சார் சார் பீரோவோட ஸ்பீக்கர்ஸ்ல இதை நீங்க கேட்கலாம். நீ எங்க வேணாலும் போய் மறைஞ்சுக்கோ, ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ செஞ்சதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். பூர்வி ஒரு நிமிஷம் திரும்பி ப்ளே பண்ணு. இந்த அனுராக் அப்படி என்ன பண்ணாரு? ஏன் ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு போறான்? நீ எங்க வேணும்னாலும் போய் மறைஞ்சுக்கோ, நான் உன்னை விட போறதில்ல. நீ செஞ்சதுக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். சார் பின்னாடி ஏதோ மணி அடிக்கிற சத்தம் கேட்கல உங்களுக்கு? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற தடயம். இந்த மணி சத்தம் இப்படி ரெக்கார்ட் ஆகுன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா சார், இந்த மணி அடிக்கிற ரிதமை வச்சு பார்க்கும்போது ஏதோ கோவில் மணி அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல சார், இது ஏதோ சர்ச்சோடது. ஆமா, சர்ச்சோடது தான். இந்த சர்ச்சை நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சதும் அக்கம் பக்கத்துல இந்த ஆள் எங்க இருக்கிறான்றதையும் கண்டுபிடிக்கணும். சார் இது அவன் வீட்டில் உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கான். வெளியே கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சார் எந்த காரை வச்சு இடிச்சு கொண்டாங்களோ அந்த கார் வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சார்
சார் நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், ரொம்ப உழைச்சோம் சார். எதுக்காக நாங்க உங்களை அனுப்பணும்? காரோட அட்ரஸ கண்டுபிடிக்கத்தானே. காரோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டோம் சார். யாரோடது காரு? ரோபித் சின்சோராவோடது சார். ஆனா அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு சார். அவரோட காரு காணாம போயிடுச்சா சார். கொலகாரன் அனுராக கொல்ல காரை திருடி இருக்கான். கார் எங்க இருந்து திருட்டு போச்சு? சங்கர் நகர் ரோட் நம்பர் 5. ஹலோ தம்பி, கொஞ்சம் வெளியில வாங்க. என்னாச்சு சார்? நாங்கெல்லாம் சிஐடிஸ். ஆனா சார், நான் என்ன பண்ணேன்? நான் என் வேலையை நேர்மையா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உன்னை கைது பண்ணலாம் வரல, சும்மா விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாரு, உன்னோட இந்த கடை ராத்திரி வரைக்கும் திறந்துருக்கும்ல? ஆமா சார், ராத்திரி 2 மணி வரைக்கும் இங்க ஸ்நாக்ஸ் கிடைக்கும். சரி, அப்ப நல்லா யோசிச்சு சொல்லு. 2 நாள் முன்னாடி நீ அங்க எதிரில் ஏதாச்சும் சம்பவம் நடந்ததை பாத்தியா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? அங்க யாராச்சும் காரை திருட வந்ததை பாத்தியா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அப்படின்னா காரை ராத்திரி 2 மணிக்கு மேலதான் திருடி இருக்கணும் சார். சரி, இந்த ஆளை இதுக்கு முன்னாடி இங்க பாத்திருக்கியா? சார், இது மோகனாச்சே. இவன் ரோட்ல அங்கே இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருப்பானே. பிச்சை எடுத்து தான் உழைப்பே நடத்துறான். சார், பாவம், இவன் ஒரு அப்பாவி. இவனுக்கு கேன்சர் இருக்கு சார். இவன் சாகிற நிலைமையில இருந்தான் சார். செத்துட்டானா? ஆமா, செத்துட்டான். காரை திருட முயற்சி பண்ணதும் இவனாத்தான் இருக்கணும். அட சார், இவன் எப்படி திருடுவான்? இவனுக்கு கார் ஓட்டவே தெரியாது சார். சரி, இந்த மோகனோட வீடு எங்க இருக்கு? சார், குடிசை காலியா இருக்க, எதுவுமே இல்லையே. இத பார்த்தா இங்க யாரும் வந்து போற மாதிரி தெரியலையே சார். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், மோகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொலகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாவம் மோகன், அவனோட நேரம் வர்றதுக்கு முன்னாடியே யாரோ அவன் அமிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் குழப்பறதுக்காக பாடியை அந்த கார்ல வச்சு அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கான். சார், ஒரு நிமிஷம். அந்த சர்ச்சோட பெல் சவுண்ட் கேக்குதா? ஆமா சார், இந்த பெல் சவுண்ட கேட்கும் போது எனக்கு அனுராக்கு வந்த மிரட்டல் கால்ல இருந்து சத்தம் மாதிரியே இருக்கு சார். சார், அப்படின்னா கொலைகார அனுராக்கு அந்த மிரட்டல் காலை இங்க இருந்தா பண்ணிருக்கானா? இப்ப தெளிவா புரியுது. இந்த மொத்த பிளான்லயும் கொலகாரன் 2 விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்கான். ஒன்னு மோகன், தோ இங்க இருந்தவன். இன்னொன்னு அந்த கார், இங்க இருந்து தான் திருடி இருக்காங்க. கொலகாரம் பண்ண ஃபோன் கால்ல பார்த்தா சர்ச்சோட மணி சவுண்டு பின்னாடி கேட்டுச்சு. அப்படின்னா கொலகாரன் இங்க அக்கம் பக்கத்துல தான் இருக்கான். சார், இங்க இந்த ஒரே வீடு மட்டும் தானே இருக்கு. அப்ப அந்த கொலைகாரன் எங்க இருந்து கால் பண்ணிருப்பான்? சார், உள்ள இருந்து கெட்ட வாடை வருது. ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார், வீடு காலியா இருக்கு சார். காலியா இருந்தே வாடை இப்படி வீசுது. கண்டிப்பா அது பொண வாடை தான். தேடுங்க. ஸ்ரேயா, நிக்கல், பங்கஜ். ஐயோ கடவுளே! சார், இதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்க. சார், இந்த பாடி ரொம்ப நாளா இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி, ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார், ஆ, சார், இந்த லவ் லெட்டர் கிடைச்சது. சார், இங்கேயும் லெட்டர்ஸ் தான் சார் இருக்கு. பேர் இல்லாத லெட்டர்ஸ். யாருடைய பேரும் இல்ல சார். வெறும் டார்லிங், பேபி, ஐ லவ் யூ தான் எழுதிருக்கு. லவ் லெட்டர்ஸா? சரி, நீ ஒன்று பண்ணு. இந்த லெட்டர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ்க்காக அனுப்பு. ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம்.
யாரோ வந்திருக்காங்க. கொலகாரனாவும் இருக்கலாம். நீ கொல்லப்படுவ மிரட்டுறவன் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்கானா? ஆனா இதை யாரும் இன்னும் பார்க்கவே இல்லையே. இங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க? 4-5 பேர் இருக்காங்க சார். சார் இது நைட்டு எழுதி வச்சுட்டு போயிருந்தா நைட்டு டியூட்டியில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் நேத்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அனுராக் இன்னைக்கு செத்துருக்கான். சார் ஆ சொல்லு பூர்வி, என்ன? சார் இங்க பாருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள இவ்வளவு பணம் இருக்கு? கெமிக்கல்ஸா? இது பாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் சார். மை காட், அமோனியம் நைட்ரேட், நைட்ரோகிளிசரின். சார் இவ்ளோ ஆபத்தான கெமிக்கல்ஸ் ஒரு டாக்டரோட கேபின்லயா? ஓஹோ, ஃப்ளஷ் டேங்க்ல மொபைலா? அபிஜித், இந்த அனுராக் இப்படி டென்டல் பிராக்டிஸ்ங்கிற பேர்ல பெரிய சதி வேலை ஏதோ பண்ணியிருக்கான். சார் ஒருவேளை அனுராக் யாருக்காக வேலை செஞ்சாங்களோ அவங்களே இவரை கொண்டு இருப்பாங்களோ? இருக்கலாம். சார் என்ன? சொல்லு ஃப்ரெடி. சார் மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு. பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஃப்ளஷ் டேங்க்ல. ஒர்க் ஆகுது சார். ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த ஃபோனில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்கு. மெசேஜ் என்னன்னா, உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நாம் வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு பொருளோட வந்து சேரு. இதே நம்பருக்கு அனுராக் மாதிரியே மெசேஜ் பண்ணி பார்க்கவா சார்? பண்ணு, அப்போ தெரிய வரும்ல. ஹலோ, ஹலோ, பொருள் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. சரி, நாளைக்கு 2 மணிக்கு சந்திக்கலாம். அதே இடத்துக்கு வந்துரு. ஓகே. ஒரு விஷயம், இந்த மெசேஜ் பண்ணுற ஆளுக்கு அனுராக் இறந்து போன விஷயம் தெரியாது. ஆமாம் சார், 2 மணிக்கு அதே இடத்துல சந்திக்கலாம். முதல்ல இந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே சார். நாம் அந்த இடத்துக்கு போய் இந்த ஆள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கண்ணை கீழே போடு. அதெல்லாம் முடியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் தரேன். நீங்க உங்க கண்ணை கீழே போடுங்க. நாங்கெல்லாம் சிஐடி. நாம 2 பேருமே ஒரே டீமுக்காக தான் ஒர்க் பண்றோம். ஏடிஎஸ் மும்பை. ஏடிஎஸ்? நீ ஏடிஎஸ் ஆளுங்கிறத நாங்க எப்படி நம்புறது? நீங்க சிஐடிஸ்ங்கிறத நான் எப்படி நம்புறது? ஐடி செக் பண்ணலாமா? நிக்கில். சார்,
சொல்றது உண்மைதான். இவர் ஏடிஎஸ் மும்பையை சேர்ந்த விக்ராந்த். நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. கன் பாயிண்ட்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவங்க ஸ்ரேயா, நிக்கல், பங்கஜ். நாங்கள் இங்கே ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே ஒரு ஏடிஎஸ் ஆஃபீஸர் எப்படி? கொஞ்சம் வருஷமா டெரா ஆர்கனைசேஷனோட ஸ்லீப்பர் செல் எங்கள் ரேடாரில் இருக்கான். ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஆக்டிவ் ஆனான். அவனை பற்றின லீடு கிடைச்சதுனால தான் நான் வந்தேன். உள்ளேருந்து ஒரு நல்ல வாசனை வருது. கெஸ்ட் யாராவது இருக்காங்களா? ஆமாம், வாங்க. இவனை பார்த்தா செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதி கிடைக்காத மாதிரி இருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை, இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. ஐடியும் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க. அதே பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் மட்டும் இல்லை, பிரேஸ்லெட் போட்டிருக்க பொண்ணும் அவ தான். இவளை தேடி தான் நான் இங்கே வந்தேன். நட்டாஷா. யார் இந்த நட்டாஷா? நாங்கள் ராணான்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் இங்கே இருக்க லோக்கல் யூத்துகளை அவனோட டெரர் ஆர்கனைசேஷனுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தான். ஃபைனலாக எப்போ நாங்கள் அவனை பார்த்தோமோ டர்பான் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் அந்த பக்கம் இருந்து தான் வருவான். பறவை வளையத்துக்குள்ளே வந்துருச்சு. ஃபாலோ பண்ணி போ. அங்க போங்க. அங்கே நில்லு. சொல்றல அங்கே நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா கூட இந்த பொண்ணோட தலை செதறு தேங்காய் மாதிரி செதறிடும். மாட்டேன். உன்னால தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. இந்த பொண்ணு உயிரோட வேணுமா வேணாமா? அவளை விட்டுருன்னு சொன்னேன். சுட்டுருவேன். வேணா கீழே போடு. சொல்றல. சரி. விட்டுரு. ஓட விட்டல. உன்னால எந்த உண்மையும் வாங்க முடியாது. ஏய் ஏய் ஏ ராணா, ராணா. Damn it! இப்படி எங்ககிட்ட இருந்து மட்டும் இல்லை, வாழ்க்கையில இருந்தே தப்பிச்சிட்டான். ஆனால் அவனோட செல்ஃபோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிது. செல்ஃபோனில் இருந்து பெருசாக எதுவும் கிடைக்கல, ஏன்னா அதில் ஆட்டோ டெலிட் சாஃப்ட்வேர் இருந்தது. செல்ஃபோன் ஆன் பண்ண உடனேயே எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த செல்ஃபோனோட IMEI சீரியல் நம்பரை வச்சு அந்த செல்ஃபோனை எங்கே வாங்கினாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ கடையிலேருந்து தான், நதாஷா கடையிலேருந்து. அங்கே இருக்கிறவங்க இவ ரொம்ப நாளாக அந்த பக்கம் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் ஐவிட்னஸ் கொடுத்த தகவல் படி கடைசியாக அவளை இங்கே தான் பார்த்துருக்காங்க.
அப்படின்னா அந்த நட்டாஷாவோட கொலைக்கும் அப்புறம் இந்த மர்டர் கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. சார் சார் இந்த அனுராகோட ஃபோன் போன வாரம் எங்கெங்க போச்சுன்னு இந்த மேப்ல எல்லாம் தெரியும் சார். இங்கே தான் அனுராகோட வீடு இருக்கு அந்தேரியில். அப்புறம் இங்க இருந்து காந்திவள்ளி போனா அவரோட கிளினிக் சார். தினமும் அவர் நேரா கிளினிக் தான் போவார் சார். கிளினிக்ல இருந்து நேரா வீடு, அவ்வளவுதான். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவர் வீட்டுல இருந்து கிளம்பி நேரா காந்திவெளிக்கு தான் போயிருக்காரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னா அடுத்த 2 நாள் இவரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாளுமே வீட்டில் தான் இருந்தார். அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவர் சிஐடிக்கும் போல போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த ஆளால எப்படி வர முடியும்? ஏன்னா பண்ணது கெட்ட வேலை. பாம் செய்ய தேவையான பொருளெல்லாம் வித்திருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம கிட்ட வருவாரு? சனிக்கிழமை என்னமோ நடந்திருக்கு சார். சனிக்கிழமை வெளியே கிளம்பிட்டாரு. அவர் வைஃப் கிட்ட காந்திவள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் காந்திவள்ளிக்கே போகல. இங்கேருந்து நேரா போய் ஹைவே பிடிச்சிட்டு ஹைவே வழியா அவர் நேரா போனது போரிவள்ளி. அங்கே அவர் நிக்கவே இல்லை. அங்கிருந்து திரும்பிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காரு. அவர் பின்னாடி யாரோ இருந்திருக்காங்க, இல்ல அப்படி யாரோ இருந்திருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டிருக்காரு. அங்க இங்கன்னு காரை சுத்திக்கிட்டு அப்படியே பழைய இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படியே நேரா அந்தேரியை பார்த்து வந்திருக்காரு. ஆனா அந்தேரியிலையும் அவர் நிக்கல. அவர் அங்கிருந்து பாந்திரா வந்திருக்காரு. அப்போ அவர் பிளான் பெரிய பிளான் சார். ஆனா பாந்திரால இருந்தும் யூ டர்ன் எடுத்து வெஸ்ட் காருக்கு போயிருக்காரு. அதோ இங்க. அப்புறம் போன் அந்த இடத்துலயே 1 இல்ல 2 மணி நேரத்துக்கு அங்கேயே இருந்திருக்கு. சார் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. அவர் ஃபோனு ரொம்ப நேரம் இருந்த இடத்தோட ரெஸ்டாரண்டோட பேர் ஜோஜினா. அங்கதான் சார் இவர் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்தேரி போயிருக்காரு வீட்டுக்கு போறதுக்காக. சார் அப்புறம் வீட்டு பக்கத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் இறந்தும் போயிட்டாரு. சார் நாம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு விசாரணை போட்டாங்க. அனுராக் மொபைல்ல இருந்து நாம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும்ல, அந்த ஆள் கண்டிப்பா இங்க தான் வரும். அங்க யாரு வந்திருக்க முடியும்? இது யாரையா கத்துறது? யாரு வந்திருக்க முடியும்னு நான் தான் கேட்டது. பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது ஒரு ஆள் சார். யாரு சார்? அது உங்களுக்கு தெரியாது சார். சார் இது ஒரு கேஸ் சார். கேஸ் ஒரு கேஸ் நடக்குது. ஆனா என்கிட்ட எதை பத்தியும் சொல்லல, எதுவுமே சொல்லலையே. என்ன விளையாட்டு இது? சொல்லுங்க, என்ன விளையாட்டு இது? ஒரு விளையாட்டும் இல்ல சார். அது நாங்க உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தோம். சொல்லலாம்னு இருந்தீங்களா? ஆனா சொல்லவே இல்லைல்ல. இல்ல 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 சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அது சார் அது உங்க குரல் ஏன் சார் மாறி இருக்கு? இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய டிடெக்டிவ். ஒருவேளை உங்க குரல் வேஷம் எல்லாத்தையும் மாத்தி புது கேஸ் ஏதாவது கண்டுபிடிக்க போறீங்களா? என்ன முட்டாள் நினைச்சியா? சார் அது இல்ல சார். சார் இப்படி பேசுறாருன்னு பாரு சார். நீங்க போய் முட்டாளா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? அதான் கிண்டல் பண்றீங்களா? நல்லா பண்ணுங்க. வேற ஆபீசர் எப்படி வந்தான்? இந்த வித்லாந்த் யாரு? வித்லாந்த் யாரு? விக்ராந்த் சார். விக்ராந்த் அந்த ஆள் எப்படி கேஸ்ல வந்தான்? இல்ல சார், சாதாரண ஆள் இல்ல, ஏடிஎஸ் ஆபீசர். எனக்கு டெல்லியில இருந்து கால் வந்துச்சு. வித்லாந்த் என்ன பண்றான்னு. ஆட வித்லாந்த், நான் அப்படியே தலையில 3 தடவை தட்டிக்கிட்டேன். இப்படி இப்படி இப்படி. நீங்க ஏன் சார் இப்ப தலையை தட்டிக்கிட்டீங்க? தலையை தட்டலனா அப்புறம் மூளை குழம்பிராது. மூளை என்ன தனத்தன தட்டிக்கிடுமா? மூளை வேலை செய்யணும்னு நாம தான் தட்டணும். இல்லன்னா வேலை செய்யாது இல்ல. அது சரி சார். அது இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடந்தது சார்? என்னது இதுவா? அது ஓஹோ, நான் எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. என் துப்பாக்கி மறந்துட்டேன். அந்த ஃப்ரெடியை சுடணுமே. ஃப்ரெடியை கண்டிப்பா சுட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு சாக்லேட் கொடுத்தது அவன்தான். சாக்லேட்டா? அடே சாக்லேட்டியா? சாக்லேட்டா சார்? ஆமா அதேதான், சாக்லேட். என்ன நடக்குது?
நீ என்ன பண்ண ஃப்ரெடி? கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணன ஃப்ரெடி? சொல்லுங்க கேளுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு வர லீவ் சார். சார் இன்னைக்கு சத்தியமா நான் ஆபீஸ்க்கு லீவ் சார். என்ன விட்டுருங்க சார். சார் பாத்து சார். என்ன பண்ண ஃப்ரெடி? ஐயோ கடவுளே, அப்படின்னா அந்த சாக்லேட்ல விஷம் இருந்துச்சா? என்ன தரைய காணோம்? பொடி தரைய பொடி. சார் புடிச்சிட்டோம் சார், புடிச்சிட்டோம் சார். வைங்க சார், காலை கீழே வைங்க சார். வைக்கல சார். தெரியுமா காலை வைக்கலாமா? வைங்க சார். ரெடி ரெடி. இங்க வா ஒழுங்கா. சார் சார் சார், நீ எதுக்காக அந்த போதை சாக்லேட்டை எனக்கு கொடுத்த? சார், நான் இந்த சாக்லேட்டை ஏசிபி சாருக்கு கொடுக்கலான்னு போனேன் சார். ஏசிபிக்கு எதுக்கு? சார், இவர்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த ஆளுதான் இவர்கிட்ட ஏசிபி சார்ட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு சார். அதை கொடுத்தது டென்டோரான்னு சொல்ல சொன்னாரு சார். டென்டோரா? இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அந்த பேரை கேட்டது இவரு குசால் ஆயிட்டாரு சார். அந்த பேரை கேட்டா ஏசிபி சார் சந்தோஷப்படுவாரு சொன்னாரு சார். பாராட்டுவோன்னு சொன்னாரு சார். அப்படியா? இரு, நான் உன்னை பாராட்டுறேன் சார். ஏசிபி சார் அந்த டென்டோராவை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காரு சார். டே பிரெடி, அந்த டென்டோராவை நீ ஏன் அப்பவே பிடிக்கல? சார், நான் ஏசிபி சாரை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏசிபி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நீங்க வந்துட்டீங்க சார். நான் வந்துட்டேனா? நான் வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டேன் சார். சார், நீங்க தானே சொன்னீங்க சார் இந்த சாக்லேட்டை ஏசிபி சார் தான் சாப்பிடணுமா? நான் சாப்பிடுறேன். நீங்க நான் ஏன் அப்படி பண்ண? ஐயோ, தலை சுத்துத. பொடி தரைய பொடி. தரைய பொடியா? என்ன சொல்ற இவரு? தரைய பொடி. ஏய் ஃப்ரெடி, என் பேரு ஃப்ரெடி இல்லையே. என்ன நடக்குதுங்க? இவருக்கு என்ன ஆச்சு? வா வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம். அப்படியே பின்னாடியே போயிடலாம். நான் உன்னை சுட போறேன். உன்னை சுட்டுருவேன் ஃப்ரெடி. அப்புறம் தான் என் பேச்சே போச்சு. ஓகே சரி, சொல்லு. கேஸ் விஷயம் என்னாச்சு? ஐயோ சார், நீங்க எந்த கேஸ் பத்தி கேக்குறீங்க? கேஸ் சார். கேஸ்? ஆமா கேஸ் சார். அது வந்து நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சார். நாங்க அங்க போய் வலைய விரிக்கிறோம் சார். விரிச்சு கொலகாரனுக்காக வெயிட் பண்றோம். அந்த வித்ராந்த் கேஸ் என்னாச்சு? ஆமா சார். இல்ல ஆமா சார். சார் 2 மணின்னு சொன்னோம். 2 முடிஞ்சு 15 நிமிஷம் ஆகுது. ஆனால் நம்ம சந்தேகப்படுற மாதிரி யாரும் இங்கே இல்லை. ஒருவேளை நம்ம யாருன்னு அடையாளம் தெரிஞ்சு அவ திரும்ப போயிட்டாளா? ஒருவேளை நாம தப்பான இடத்துல வெயிட் பண்றோம்னு நினைக்கிறேன். அவங்க வேற எங்கன்னா போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் பொறுமையா இரு ஃப்ரெட்டி. பொறுமையோட ருசி இனிப்பா இருக்கும். இனிப்பா? எந்த இனிப்பும் காணுமே. இங்க வெறும் பிரெட்டும் பட்டரும் தான் இருக்கு. ஒன்று பண்ணலாமா சார்? இதை சாப்பிட்டுக்கிட்டே நான் வேணா வாட்ச் பண்ணுவோம். எதையும் தின்னாத. சாப்பாட்டை கவனிக்காத, வேலையை கவனி. சாரி சார். ஃப்ரெட்டி சாப்பாடுனா உயிரை விட்டுருவான்.
பாஸ், இந்த பொண்ணோட தாடை 2 இடத்துலயும் நல்லா உடைஞ்சிருக்கு. துப்பாக்கியால சுட்டிருக்காங்களா என்ன? குண்டெல்லாம் ஒன்றும் படல பாஸ். அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப மோசமா அழுகி இருந்ததுல்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப வெறும் எலும்பு கூடு தான் இருக்கு, புரியுதா? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். மிச்ச பதில் எல்லாம் நீங்க லேபுக்கு வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன். ஜெய் சிஐடி. சரி, அந்த தாடை உடைஞ்சிருக்கா? டைம் டு கோ. My God. ஒரு நிமிஷம், நான் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. Damn it! நான் ராணாவை பிடிச்சப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருந்தா. இவளே தான், இந்த பொண்ணே தான். அப்ப சந்திக்க வந்தது இவ்வளவுதான் இருக்குமோ? சார், இவங்க கிளம்புறாங்க. அவளை ஃபாலோ பண்ணுங்க, தப்ப விட்டுறக்கூடாது. தள்ளுங்க ப்ளீஸ். சார், இந்த பொண்ணு எங்க போயிட்டா சார்? விக்ராந்த், சீக்கிரம் சீக்கிரம் ஃபயர் பண்ணுங்க. ஓ மை காட், விக்ராந்த், ஒண்ணும் இல்ல. மிஸ்ல தப்பிச்சேன், குண்டு உரசிட்டு போயிருக்கு. சரி, ஓகே. ஃப்ரெடி, அந்த பக்கமா வா.
குளத்தக்கரை இது வரைக்கும் தான் இருக்கு. அப்படின்னா இங்கிருந்து ஏதோ வண்டியில ஏறி அவ தப்பிச்சு போயிருக்கா. தப்பி அவ எங்க போயிடுவா? காயமா இருக்குல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதான் வருவா. நான் பக்கத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். இப்படி எந்த கேஸ் வந்தாலும் அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. நான் இப்போவே அந்த பொண்ணை பற்றி என் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அவள் யாரா இருப்பா? சார், அந்த காலம் போயிடுச்சு, போயே போச்சு. போனதெல்லாம் போகிட்டு விடு. இப்ப நீ என்ன பண்றியோ அதை பத்தி சொல்லு. பாஸ், அந்த காலம் போயிடுச்சு. அந்த காலத்துல பணம் எல்லாம் பணமா தான் இருந்தது. என்ன? ஏய், அப்ப என்ன பணம்? இப்ப பணம் இல்லையா? அப்புறம் பணத்துக்கு என்ன உயிர் வந்துருச்சா? இந்த பணம் இப்ப வெறும் பணம் இல்ல. ஐயோ சாலங்கி, இது கையில கிடக்கிறப்ப பணமா தான் இருந்தது. ஒருவேளை இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஏதாவது உசுறு கொடுத்துருப்பியான்னு எனக்கு தெரியாது. சரி, என்ன நிலைமையில இருந்தது? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? பணம் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருந்தது. தூங்கிட்டு இருந்தது. அவ்வளவுதானா? தூங்கிட்டு இருந்ததா? இல்ல, இது கூடவே கொஞ்சம் லெட்டர்ஸும் கிடைச்சது. ஐயோ, லெட்டர். என்னாச்சு? லெட்டரா? ஆமா சார், லெட்டர். எனக்கு திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? நான் ஒரு லெட்டரை கொடுக்கணும். யாருக்கு? தாரிகாவுக்கு. தாரிகாவுக்கா? அபிஜித், இங்க என்ன நடக்குது? ஃப்ரெடி, நீ எதுக்காக தாரிகா மேடத்துக்கு லெட்டர் கொடுக்கணும்? அது வந்து இல்ல, நான் என்ன அவசியம் தான் கேக்குறேன். சார், நீங்க தானே கொடுத்தீங்க. நானா? ஆமா சார். ஆனா அது நான் ஒரு 10 நாள் முன்னாடி தானே கொடுத்தேன். சார், 10 நாளா பாக்கெட்ல தான் சார் இருக்குது. இது 10 நாளா இந்த லெட்டரை பாக்கெட்ல வச்சுட்டே தான் சுத்துறியா? ஆமா சார். டேய், அப்ப நீ பேண்டே மாத்தலையா? இல்ல சார், பேண்ட்டை மாத்தினேன். ஆனா லெட்டர் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்ப கொடுத்துட்றேன். அதை இப்படி கொடுப்பா. சார் ஒரு நிமிஷம் சார். லெட்டர் விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க ப்ளீஸ். அததான் நான் மூக்க நுழைச்சிட்டேனே. லெட்டரை படிக்கிறதுக்காக தவளை மாதிரி வாயை திறந்தாரு. ஆனா வாயை மூடிட்டாரு. அப்புறம் ஏசிபி கிட்ட லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் பெரியய்யா கிட்ட வந்துச்சு. லெட்டரை படிச்ச ஏசிபி முகம் பும்முன்னு செவந்துச்சு. அப்படியே எரிமலை மாதிரி கொதிச்சுது. ஆனா காதல் கிளிகள் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. ஆனா அண்ணன் கோவமாயிட்டாரு. என்ன இவனும் சிரிக்கிறான்? ஏசிபி காதுல இருந்து புகை பறந்துச்சு. பெரிய அண்ணன் கடுப்பாயிட்டாப்ல. கிட்ட வராரு. எல்லாம் லெட்டர் பண்ண வேலை. தலையை கொண்டு போய் இடிக்கிறதுக்கு செவத்து தெரிக்கிட்டு இருக்காரா? இல்ல தலையை இடிக்கிற முடிவை மாத்திக்கிட்டாரு. ஆனா திரும்பவும் கடுப்பானாரு. அப்படி அபிஜித் அந்த லெட்டர்ல என்னதான் எழுதி இருக்காரு? கை எங்க போகுது? எங்கதான் போகுது? கடவுள்கிட்ட ஏதாவது கேட்க போறாரா? கண்ணுல தண்ணி, கை வானத்தை பார்த்து போகுது. இப்போ அண்ணன் மனசு ரொம்ப வலிக்குது. என்ன இது? ஏசிபியோட ஒரு கையை துடிக்குது. 2 கையும் ஒன்னு சேர போகுதா? இல்ல, லெட்டர் புடிச்சிட்டாரு. சொலோங்கிக்கு காத்தே போயிடுச்சு. ஏசிபி லெட்டர் பிடிக்கிறாரு. காகித கப்பல் செய்ய போறாரா என்ன? இல்ல, லெட்டர் கீழே வருது. லெட்டர் இப்போ மூஞ்சி பக்கத்துல வந்துருச்சு. லெட்டர் இன்னும் பக்கத்துல வருது. அதை கிழிக்க போறாரு. கிழிச்சிட்டாரு. நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயா சிரிக்கிறாரு. லெட்டர் பால் ஆயிடுச்சு. அபிஜித் கேட்ச் பிடிக்க ரெடி ஆகிட்டாரு. ஆனா இதயத்தை கீழே போட்டாரு. சலோங்கி இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பணம் வேற மாதிரி மாறிடுச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? சார், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறேன் சார். இவங்க கூட சேர்ந்துட்டியா? உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாடி ரொம்ப ஆபத்தானது. இது எல்லாரையும் கொன்னுடும். இந்த ஆளுக்கு எல்லா நட்டும் லூஸ் ஆயிடுச்சா? அப்படியா? சரி பாருங்க. அட சாலங்கை, நீங்க என்ன பண்றீங்க? பாடியே பாருங்க. இந்த பாடி ஆபத்தானது. இது எல்லாரையும் கொன்னுடும். இங்க பாருங்க.
என்ன இந்த எலும்பு கூட பளபளக்குது? ஆமாம் பாஸ், எலும்புக்குள்ள ரேடியம் இருக்கு. இவள ரேடியம்னால கொன்னு இருக்காங்க. இந்த எலும்பு கூட நம்ம பூமிக்குள்ள எத்தனை வருஷம் புதைச்சாலும் சரி, 1000 2000 வருஷம் ஆனாலும் இது இப்படிதான் பளபளக்கும். இதுக்கு பக்கத்துல என்ன இருந்தாலும் சரி இந்த எலும்பு சாப்பிட்டுரும். இத நாம சீக்கிரமா புதைச்சு ஆகணும். இதுக்கு பக்கத்துல யார் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் செத்துருவாங்க. எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க, ரேடியம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணு யாரு எப்படின்னு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? இத பாரு அபிஜித், இவளோட எல்லா எலும்பும் உடைஞ்சிருச்சு. டிஎன்ஏ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பொண்ணோட தாடையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இவ ஏதோ டென்டிஸ்ட பார்க்க போயிருக்கா. இந்த பாடியோட பல்ல ரெடி பண்ணது யாரு, அதை வச்சு புடிச்சிடலாம். அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த டென்டிஸ்ட் யாரு என்ன நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சரி சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எல்லாரும். அப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் சூட் இருக்கு. நாங்க 2 பேரும் போட்டுக்கிறோம். அதை சீக்கிரமா போட்டுக்குங்க, நாங்க கிளம்புறோம். சரி தாரிகா, குயிக். அபிஜித், எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம்னு தோணிட்டே இருக்கு. சார், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார். நாம எவ்வளவோ பல் டாக்டரை பார்த்துட்டோம். இப்போ எனக்கு பல்லு கூச ஆரம்பிச்சிருச்சு. என்ன டாக்டர், ஏதோ தெரிய வந்ததா? ஆமா, ஒரு மேட்ச் கிடைச்சிருக்கு. நீங்க பல்லோட எக்ஸ்ரே அனுப்புனீங்கல்ல, அது எங்க ரெக்கார்டோட மேட்ச் ஆகுது. ரெக்கார்டோட மேட்ச் ஆச்சுல்ல டாக்டர்? அப்ப அந்த பேஷண்டோட பேர் என்ன? நட்டாஷாவா? நட்டாஷா? இல்ல சார், அந்த பொண்ணோட பேர் ரோஸ். ரோஸா? ஆமா சார், எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்தபோது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆமா சார், அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மாதிரி கேஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை? சார், அந்த பொண்ணோட பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஆனா நான் அந்த பொண்ணோட பல்ல தொட்ட உடனே அவளோட தாடையே உடைஞ்சு போச்சு. நிறைய ரத்தம் வழிஞ்சிருது சார். தாடை உடைஞ்சிருச்சா? தாடை பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அது உண்மைதான் சார். அவ தாடைய நாங்க எப்படியோ ஒண்ணு சேர்த்து ஆபரேட் பண்ண முயற்சி பண்ணோம். அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நீங்க ஆபரேஷன் பண்ணீங்களா? இல்ல சார், கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால நாங்க ஒரு விசிட்டிங் டாக்டர் கூப்பிட்டோம். ஓ, யார் அந்த டாக்டர்? அவரோட பேர் டாக்டர் அனுராக். அவர் ரொம்ப பெரிய டென்டிஸ்ட். ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு. டாக்டர் அனுராக் இவர்தானா? ஆமா சார், இவர்தான் டாக்டர் அனுராக். ஆனா இவருக்கு என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அந்த ரோஸ் கூட ஆபரேஷன் பண்றப்போ வேற யாராவது இருந்தாங்களா? சார், அவ கூட வந்தது அவளோட ஃப்ரெண்டு. கூடவே ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் ராகுலும் வந்தாரு. அப்புறம் சார் அப்புறம் என்ன சார், அவளோட பாய் ஃப்ரெண்ட் ராகுல் அந்த ஆபரேஷன்ல அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் டாக்டர் அனுராக தேடி எங்க கிளினிக்கும் வந்தான். ரொம்ப கோவமா இருந்தான் சார். அபிஜித், அப்படின்னா ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் ஒருவேளை அவ மரணத்துக்கு காரணம் டாக்டர் அனுராகுன்னு நினைச்சிருக்கலாம். அந்த கோவத்துல தான் அவ டாக்டர் அனுராக கொண்டு இருக்கணும். ஆமா சார், அந்த ராகுலும் இதே தான் சொன்னான். அதாவது ஆபரேஷனுக்கு முன்னாடி அவ நல்லா இருந்தா, ஆனா எப்போ டாக்டர் அனுராக் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணாரோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த ரோஸ் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தால, அந்த பொண்ணு யாரு? சார், அவளோட ஃப்ரெண்டு நட்டாஷா. இவளா? ஆமா சார், இவதான். ஓ, அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற பாடி நட்டாஷா இல்லாத ரோஸ். நட்டாஷா இன்னும் உயிரோட தான் இருக்கா? அப்படி இருந்தா இப்ப நடக்கிற எல்லா சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது நட்டாஷாவும் அந்த ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் ராகுலும் அவங்க தான் இருக்காங்க சார். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அபிஜித், கண்டிப்பா இருக்கும். இந்த நட்டாஷா அண்ட் ராகுல் இவங்க 2 பேரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அந்த ஃபார்ம்ல இருக்கும்ல? ஆமா சார். சார், இதுதான் ராகுலோட ஃபோன் நம்பர், அப்புறம் டீடைல்ஸ். ஓகே, இத நாங்க வச்சுக்கிறோம். ஓகே சார். இவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் எடுங்க. அட, என்னப்பா லேப் இருட்டா இருக்கு? ஐயோ, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த புது பிரச்சனையே வந்திருக்கு. செலங்கி ஓடிட்டானோ? நான் வர்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஓஹோ, ஒளிஞ்சிருக்கியா? அட, செலங்கு, என்ன ட்ரெஸ்ஸியா போட்டுட்டு இருக்க? உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கியா இல்லையா? போட்டிருக்கேன் சார், உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அந்த ஆளு எங்க இருந்து விழுந்தான்னு கேட்டேன்.
அதுலயே நீ அவுட் ஆயிட்ட. ட்ரெஸ்ஸையே மாத்திட்ட. நான் சூட் போட்டிருக்கேன் சார். என்ன சூட்டு போட்டிருக்கேன் சார், சூட்டு. என்னையா ஏதோ அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? சார் நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நானே சூட்டு போட்டிருக்கேன்னு சொன்னேன், சூட். ஏசிபி கிட்ட சொல்றேன். சார் நீங்க ஏசிபிக்குனா ஃபோன் பண்ணுங்க, இல்ல உங்க அப்பனுக்குனா ஃபோன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா நான் சூட்டு போட்டிருக்கேன்னு சொன்னேன், சூட்டு. சரிதான், நான் நினைச்சது கரெக்டு தான். இன்னைக்கு மொத்தத்துல நேரமே சரியில்லை. சரி வெடியா, இப்ப விஷயத்துக்கு வா. அந்த பாடியை செக் பண்ணியே இல்லையா? அந்த பொண்ணு எப்படி இறந்தா? சார் நீங்களே பாருங்க. ஐயோ, அதுக்கு மேல என்னையா ஊத்தி வச்சிருக்க? ரேடியம். என்ன ரேடியம்? ரேடியம்? அப்பா ஆண்டவா, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆள் காதுல இந்த ஒரு வார்த்தையாவது விழுந்தது. ரொம்ப நன்றிப்பா. ரேடியமாவில இறந்துட்டாளா? ரேடியமே சாப்பிட்டாலும் என்ன? சார் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது சார். நீங்க விடுங்க விடுங்க. என்ன விடுங்க சார், விடுங்க. விடுங்க சாரா? ஐயோ சார், அத விடுங்க சார். எப்படி என்னால படுக்க முடியும்? கட்ட பிரம்மச்சாரின்னா என்ன வேணா சொல்லுவியா? ஏசிபி கிட்ட வேணா சொல்லு, அந்த ஆள் வேணும்னா படுப்பான். படுங்க இல்ல, விடுங்க சார், விடுங்க. திரும்பவும் படுக்க சொல்ற. மொத்தத்துல எனக்கு நேரமே சரியில்லையா? சார் ஃபோன் கம்பெனில இருந்து ராகுலோட அட்ரஸ் அண்ட் போட்டோ கிடைச்சிருச்சு. இவனா? இவன் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அன்னைக்கு அனுராகுக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இவனை பார்த்தனே. ஆமா சார், அந்த ஆக்சிடென்ட்டோட ஹை விட்னஸா? சார் அனுராக் இறந்துட்டானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் வந்திருக்கலாம் இல்லையா? சார் ரோஸோட பாடி கிடைச்ச இடத்த தான் அவன் அட்ரஸா கொடுத்தான். அப்படியா? அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அப்போ இனிமே அவன் வீட்டுக்கு போக மாட்டான். அவனோட கடைசி லொகேஷன் எங்க காட்டுது? சார் அங்கதான், அனுராக் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல. அதுக்கப்புறம் அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டானா? ஃபோன் ரெக்கார்ட்ல இருந்து என்ன தெரிய வந்துச்சு? அவ கடைசியா, அதாவது ஃபோன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அவ யாருக்கு அதிகமா கால் பண்ணிருக்கா? சார் இந்த நம்பருக்கு தான் அவன் அடிக்கடி கால் பண்ணிருக்கான் சார். இவன் பேரு சோட்டு சார். யார் அந்த சோட்டு? சார் கார் மெக்கானிக். சோட்டு கார் மெக்கானிக். கார் மெக்கானிக் சோட்டு. சார் சார் சார், எனக்கு எந்த ராகுலையும் தெரியாது சார். இன்ஜின் ஆயில் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லிடு, இல்லைன்னா இதே மாதிரி காலை முழுக்க வவ்வால தொங்க வேண்டியதுதான். சார் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கு தெரியாதா? சரி, இவனை பியூரோக்கு தூக்கிட்டு வாங்க. சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார், நான் நரம்பராதி சார். அந்த ராகுல் தான் சார் என்ன மிரட்டி காரை வாங்கிட்டு போயிட்டான். என்னை இறக்கி விட்டுருங்க. இவன் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். வரதானே செய்யும். சரி சொல்லு. சார் அந்த ராகுலுக்கு நான் திருட்டுத்தனமா காரை விற்கிறது வாங்குறது எல்லாம் அவனுக்கு தெரியும் சார். அந்த விஷயத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணா சார். அவனுக்கு நான் காரை கொடுக்கலன்னா என்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொன்னான் சார். அதனாலதான் சார் பயந்து போய் நான் கொடுத்தேன். அந்த அனுராக அவன் கொல்ல என்ன பிளான் பண்ணான்னு சொல்லு. அந்த காரை வச்சுதான் சார். அந்த வண்டியில இருந்துடா அக்கா, அதை தெரிஞ்சுக்க நீங்க என் கூட அங்க வரணும்க்கா. போலாம். சார் அந்த பிச்சைக்காரனோட பாடி இருந்தது இல்லை சார், அதை இங்க கார்ல வச்சு நாங்க கண்ட்ரோல் பண்ணோம். சார் இதுல ரெண்டு ஸ்டேரிங்கா, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல்ல ஓட்டிருக்காங்களா? அப்ப இதான் விஷயமா? இதனாலதான் அப்ப அந்த போனம் காரை ஓட்டுச்சா? அனுராக் கார் மேல வர இடிச்சுது. சார் நான் எதுவுமே பண்ணல சார், எல்லாம் அந்த ராகுல் தான் சார் பண்ண. காரை நான் ரெடி பண்ணி மட்டும் தான் சார் கொடுத்தேன், அது மட்டும் தான் சார் பண்ணேன். இந்த ராகுல் எங்க இருக்கான்? அட, இங்க ஆக்சுவலி யாருமே இல்லையே.
ஆனா அந்த மெக்கானிக் ராகுல் இங்கே தான் வந்தேன்னு சொன்னா. வேணாம், என்னை விட்டுரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா மொத்த புல்லட்டையும் உன் மண்டையில இறக்கிடுவேன். சார் நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க எல்லாரும் பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. பார்ட்டியா? அது எங்க நடக்குது? ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா சுட்டுருவேன். கீழே போடு. பார்ட்டியை உனக்கு நாங்க தரோம், ஜெயில்ல. சிஐடி அனுராக எதுக்காக கொன்ன? சார், அந்த அனுராக் இருக்கான்ல, அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறான் சார். அவனை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சான். அதனால அவர் கொன்னுட்டியா? ரோஸோட மரணத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியாம? ரோஸோட மரணம் ரேடியம் பாய்சனிங்கால நடந்திருக்கு, புரியுதா? சார் 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 அது எனக்கு தெரியும். ஆனா அது இப்பதான் தெரிய வந்துச்சு. எப்படி? அது சார், நட்டாஷா தான் எனக்கு கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணியிருந்தா. நட்டாஷா எங்க? சார் அது எனக்கு தெரியாது. ஆனா ரோஸோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவ என்கிட்ட சொன்னா. யார் அந்த பொண்ணு? அது ரோஸோட பாஸ் அலிஷா. அலிஷாவா? அவ எதுக்கு ரோஸை கொல்ல நினைச்சா? சார், ரோஸ் இந்த ஆபீஸோட ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அது நட்டாஷா என்ன சொன்னான்னா, அலிஷா ரோஸை வச்சு ஏதோ இல்லீகல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சார். அதாவது ஸ்மக்லிங் மாதிரி. சார், அதுல சில பாக்கெட்ல அவ ஒரு சில கெமிக்கல்ஸை போட்டு டப்பால சப்ளை பண்ணிருக்கா சார். கெமிக்கல்ஸா? அது ரேடியம் தான். அதான் ரோஸ் ரேடியமால பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ அந்த அலிஷா எங்க? சார் அதுதான் சார் நான் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அலிஷா எங்கடா? சார், எங்க கம்பெனியோட ஓனர் ராஜேந்திர சார் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு நியூ இயருக்காக. எல்லாரும் அங்கே தான் போயிருக்காங்க. அலிஷா மேடமும் அங்கே தான் இருக்காங்க. பார்ட்டி எங்க நடக்குது? ஹோட்டல் ரிவர் கிங். ரிவர் கிங்கா? விக்ராந்த், நட்டாஷா ஹோட்டல் ரிவர் கிங்ல இருக்காளா? நட்டாஷா, அலிஷா 2 பேரும் அங்கதான் இருக்காங்களா? விக்ராந்த், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஹோட்டல் ரிவர் கிங்குக்கு போங்க. நாங்களும் அங்க வந்துடுறோம். அங்க பெருசா ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது. இவ்வளோ தேடி தான் நான் இங்கே வந்தேன் நதாஷா. நான் இங்க வந்துட்டேன். இல்ல, இன்னும் அவர் இங்க வரல. அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வேலை தான் நான் முடிஞ்சிடும்னு சொன்னேன்ல, கண்டிப்பா முடிஞ்சிடும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஹலோ. ஹலோ. நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். வந்துதானே ஆகணும். சூரஜ் எங்க? அது சூரஜுக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு. சோ பிஸி ஆயிட்டாரு, அதான் வர முடியல. சரி, பரவாயில்ல. நீ இங்க தானே இருக்க, உள்ள போலாம் வா. ஷியோர். நீ ஏன் வெளியில நிக்கிற? இங்க பாரு, இவங்க என் கூட வந்திருக்காங்க. ஓகே சார், வாங்க மேடம். கொண்டு வந்துட்டியா? ஆமா, ஆனா முதல்ல என் பிரதரை விட்டுட. நீ எனக்கு ஆர்டர்லாம் போடக்கூடாது.
முதல்ல என் வேலை முடியட்டும், அப்புறம் உன் பிரதரை விட்டுறேன். என் பொருளை கொடு. நீ 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 என்ன பண்ற? ஏன் பேச மாட்டேங்கிற? இது பாமாச்சே. இங்க ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் இருக்காங்க. நீ நீ எல்லாரையுமே கொல்ல போறியா என்ன? ஆமா, சாவாங்க, எல்லாரும் சாவாங்க. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? ஆறுதல், பழிக்கு பழி. நீ ரொம்ப கேள்வி கேக்குறியே. போ, திரும்பு. என்ன யோசிக்கிற? திரும்பு. சீக்கிரம் போ. என் மேலேயே கைய உங்கறியா? மஞ்சுகிட்ட சொல்லு, மேல போய் பார்க்க சொல்லு. வஞ்ச், மேல போய் பாரு. எப்படியாவது இந்த நட்டாஷாவை முதல்ல கண்டுபிடிச்சு ஆகணும். சார் சார், நதாஷா இந்த ஹோட்டல்ல தான் இருக்கா. ஹோட்டல் ஸ்டாஃப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ எங்க இருக்கா? லாபில 25 நிமிஷத்துக்கு முன்னாடி. சரி வாங்க, ஹோட்டல் ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார், நதாஷா இங்கே தான் இருக்கா, 3rd ஃப்ளோர் பாத்ரூம்ல. இப்படி ஒன்று செஞ்சது யாரு? யார் பண்ணதுன்னு சொல்லு. சார், அது அது நான் சொன்னா என் பிரதரை கொன்னுடுவாங்க. அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இதோ பாரு நட்டாஷா, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. என் பிரதர் அவங்களோட கஸ்டடியில இருக்கா சார். யாரோட கஸ்டடியில? அலிஷாவோட. அலிஷாவா? யார் இந்த அலிஷா? அவ அவ என்ன 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 பண்ண போறா? அவ அவளோட ஜாக்கெட்டை கழட்டி அதுல ஏதேதோ வச்சிருக்கா சார். அந்த எல்லா பொருட்களையுமே நான் தான் கொண்டு வந்தேன் சார். அவ என்கிட்ட 1000 பேர் சாவாங்கன்னு சொன்னா. அதை கேட்டது நான் பயந்துட்டேன் சார். அப்புறம் நான் அவளை தடுக்க முயற்சி பண்ணப்போ. அப்படின்னு இந்த அலிஷா ஒரு சூசைட் பாம்பர். ஹலோ சுரேஷ், நீ நீ தப்பிச்சிட்டியா?
என்ன அவங்க பிடியில இருந்து நீ தப்பிச்சிட்டியா? நீ எங்க இருக்க? இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் உன்னை காப்பாத்த கண்டிப்பா அங்க ஆள் அனுப்புறேன். சார், என்னோட பிரதர் அவங்க பிடியில இருந்து தப்பிச்சிட்டான். இப்ப அவன் பதலாப்பூர் பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல மறைஞ்சிருக்கேன்னு சொன்னா. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். உங்க பிரதருக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். தயா, உடனே கிளம்பு, அவனை தேடு. நீ என் கூட வாமா. சார், உடனடியாக அலிஷாவை தேடி ஆகணும், இல்லைன்னா இங்கே இருக்கவங்களுக்கு ஆபத்து. ஆமா விக்ராந்த், ஆனா அந்த அலிஷாவை பிடிக்க போறேன்னு அவளுக்கு தெரிய வந்ததுன்னா மொத்த ஹோட்டலையும் வெடிக்க வச்சிருவாளே. சார், நாம அந்த அலிஷாவை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? யாரு என்னன்னு தெரியாதே சார். சார், எனக்கு தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஓடினவ தான் அலிஷான்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாமே சார். அப்புறம் அந்த அனுராக் தன்னோட கிளினிக்ல பாம் பண்ற பொருட்களை யாருக்கோ கொடுக்க வச்சிருந்தார்ல, அது இவ்வளவுதான் இருக்கணும் சார். Guys, countdown begins. 59, 58, 57, 56, 55, 54, ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 52, 51, 50. சார், லைட் ஆஃப் பண்ண போறாங்க. இதுல எப்படி அவளை கண்டுபிடிக்க போறோம்? எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். அவங்களை கண்டுபிடிக்க இருட்டு தான் தேவை பங்கஜ். சார், என்ன விஷயம் பாருங்க சார், கருப்பு ட்ரெஸ்ல நிக்கிறா பாருங்க, பல்லு எப்படி மின்னுதுன்னு பாருங்க. எல்லா ரேடியம் எக்ஸ்போசர் தான். ஃபாரன்சிக் லேப்ல அந்த பொண்ணோட எலும்புக்கூடு மின்னுன மாதிரி இதுவும் மின்னிக்கிட்டு இருக்கு பாத்தியா? அவளே தான். நல்லா கவனி பூர்வி, அந்த பொண்ணோட பல்லு மின்னுது. அவளை ஃபாலோ பண்ணுங்க. அங்க பாருங்க. கிரேட் ஜாப் விக்ராந்த். தேங்க்யூ சார், இது என்னோட டியூட்டி தான். ஆனா நீங்க எப்படி எல்லாரையும் காப்பாத்துனீங்க? பாம் வெடிச்சிருச்சு. ஆனால் நான் பிளான் பண்ணி தான் தண்ணியில் குதித்தேன். தண்ணிக்குள்ளே குதிச்சதுனால பாம் சரியாக வெடிக்கலை. ஃபென்டாஸ்டிக் விக்ராந்த், உன்னோட வீரத்தால் பெரிய ஆபத்து இப்போ ஒன்று தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வீரத்தால் சார். பாம் வெடிச்சிருச்சு, ஆனால் உன்னோட திட்டம் நிறைவேறாமல் போயிடுச்சு. யாருக்கும் எதுவும் ஆகலை. நட்டாஷாவோட பிரதரையும் நாங்கள் காப்பாத்திட்டோம். இப்போ உன்னோட எல்லா கூட்டாளிகளும் மாட்டிக்கிட்டாங்க. சரி, இந்த கதை எங்க ஆரம்பமாச்சு? கொஞ்சம் எங்களுக்கும் சொல்றியா? நத்தாஷால இருந்துதான். நான் அங்க அவ கடையில இருந்து போனை வாங்கிட்டு போய் ஏதோ தப்பான வேலை செய்ய போறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. எதனால அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு? ரோஸோட மரணத்தால. நத்தாஷாவுக்கு ரோஸோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ரேடியேஷனால நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நீ தான் சாக போறன்னு நாங்க மிரட்டணும். அதனால அவ பயந்து போய் மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் அவளோட பிரதரை நாங்க கிட்னாப் பண்ணோம். பயந்து போய் அவ வெளியே வருவான்னு பண்ணோம். ஏன்னா நட்டாஷா அந்த அந்த பார்ட்டிக்கு எப்படியாவது வரணும்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா அவளால மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கு எந்த செக்யூரிட்டி செக்கப்பும் இல்லாம வர முடியும். பாமோட அவளால மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அவ பார்ட்டியோட ஹோஸ்டான எங்க கம்பெனியோட சிஇஓ ராஜேந்திரோட நல்ல ஃப்ரெண்டு.
இந்த பாம் செய்யறதுக்கான பொருட்களும் ரேடியமும் உனக்கு அனுராக் சப்ளை பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த டீலை பேசி முடிக்கத்தான் நீ ஹோட்டல்ல அவரை சந்திச்சிருக்க. நாங்க அந்த ரேடியத்துல பாம்பை செட் பண்ணலாம்னு நாங்க நினைச்சோம். அப்பதான் அந்த பாம் இன்னும் பலம் வாய்ந்ததா ஆகும். ஆனா உன் பிளான் இப்போ சொதப்பிடுச்சு. ஏன்னா ரோஸோட பாடியில அந்த ரேடியம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நீயும் மாட்டிக்கிட்ட. அப்படி சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால இந்த வேலையை செய்ய முடியும். யார் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அலிஷா. யாரு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாலும் கடைசியில் அவங்களோட திட்டம் தோல்வியில தான் முடியும். அப்புறம் உனக்கு கிடைக்க போற மாதிரி அவங்களுக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். எங்களோட குறும்புக்கார நண்பர் சித்ரோலி ஐயா எங்களை மாட்ட வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதான் அங்க மேல இருந்து விழுந்த நபர் எங்கிருந்து விழுந்தாரு? அவர் பிளைன்ல இருந்து விழுந்திருக்காரு. ஆனா பிளைன் உள்ள இருந்து இல்ல, பிளைன் வெளியில இருந்து. அந்த பிளைட் சின்ன ஏர்போர்ட்ல இருந்து வந்தது. அதாவது சாயந்தரம் நேரம் கொஞ்சம் இருட்டா இருக்கிறப்போ இந்த நபர் இருக்காரு. எப்படியோ பிளைட்டோட அடிபாகத்துக்குள்ள நுழைஞ்சு எப்படியோ அந்த பிளைட்டோட லேண்டிங் கியருக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இந்த பிளைட் 30,000-40,000 ஃபீட்ல பறக்கிறப்ப அப்ப ஏற்பட்ட குளிரால இந்த ஆள் இறந்து போயிருக்காரு. ஏன்னா அவ்வளவு உயரத்துல டெம்பரேச்சரோட அளவு -40 டிகிரிஸ்ல இருக்கும். அவ்வளவு ஹைட்ல காத்தோட வேகமும் குறைவா தான் இருக்கும். அப்ப நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறிடும். அப்புறம் இந்த பிளைட் லேண்டிங்காக இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போறப்போ, அதாவது 5,000-10,000 அடி உயரத்துல பைலட் அந்த பிளைட்டோட லேண்டிங் கியரை ஓபன் பண்ணிருக்காரு. அதாவது அந்த பிளைட்டோட லேண்டிங் கியர், அதான் அந்த வீல் வெளியில வந்ததும் அதுக்குள்ள மறைஞ்சிருந்த பாடி டமார்னு கீழே வந்து விழுந்திருக்கு. அதை தான் கீழே எல்லாருமே பார்த்தாங்களே. அப்புறமா சந்திக்கலாம். பாய்.